Hello friends, welcome to You and Me Cooking. இன்னைக்கு You and Me Cookingல ரம்ஜான் ஸ்பெஷல் எல்லாருக்கும் ரொம்ப ஆல் டைம் ஃபேவரட்டான சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் தம் பிரியாணி பண்ணுறதுக்கு முதல்ல ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை அரைச்சிடலாம். ஒரு பேனில் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 நட்சத்திர சோம்பு, ஒரு ஜாதிபத்திரி, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் மல்லி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு மிதமான சூட்டில் ஒரு நிமிஷம் வறுத்துப்போம். இது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணிடலாம். அதே மிக்ஸி ஜாரில் 2 துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணிடலாம். அடுத்து ஆனியனை ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கு 3 வெங்காயத்தை நீளமாக வெட்டி எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வெங்காயத்தை உள்ளே சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துடலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். அதே மாதிரி மீதி இருக்கிற வெங்காயத்தையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கிலோ சிக்கன், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா, 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு கை ஃப்ரைட் ஆனியன், 4 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர், ஒரு முழு எலுமிச்சைப்பழ சாறு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை மூடி வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ அரிசியை பாயில் பண்ணிடலாம். 2 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி 30 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இதை மிக்ஸ் பண்ணிட்டு 10 கப் தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, கூடவே ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்து 7 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு சாதத்தை வடிச்சிடலாம். கடைசியா பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் மேரினேட் பண்ண சிக்கனை இதில் சேர்த்துடலாம். இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். இப்போ சிக்கன் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதிலிருந்து அரை கப் கிரேவி எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு பாயில் பண்ண பாஸ்மதி ரைஸ்ல இருந்து பாதியை இதில் சேர்த்துடலாம். பாதி கையளவு மல்லி இலை, பாதி கையளவு புதினா இலை, கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன்ஸ், எடுத்து வச்சிருந்த அரை கப் கிரேவியை இதில் சேர்த்துடலாம். மீதி இருக்கிற ரைஸை இதில் சேர்த்து அதே மாதிரி மீதி இருக்கிற மல்லி இலை, மீதி இருக்கிற புதினா, மீதி இருக்கிற ஃப்ரைட் ஆனியன். பிரியாணிக்கு கலர் கொடுக்கறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூவை கலந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். அதை இப்போ சேர்த்துடலாம். கூடவே
2 டேபிள் ஸ்பூன் நெய். மேலே இருக்கிற சாதம் ட்ரை ஆகாமல் இருக்க கடைசியாக 1/4 கப் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ பிரியாணியை தம்மில் வைக்கிறதுக்கு ஒரு ஃபாயில் ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஃபாயில் ஷீட் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு டைட்டான மூடியோ இல்லாட்டி பிளேட்டோ இது மேலே வச்சு அதுக்கு மேலே வெயிட்டை வச்சிடலாம். இதை 15 நிமிஷத்துக்கு ரொம்ப ரொம்ப குறைவான சூட்டில் இருக்கணும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். பிரியாணியை ஓப்பன் பண்ணும் போதே நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ ஒரு கரண்டி விட்டு எடுத்து காட்டுறேன். பிரியாணி லேயர் லேயராக வெந்து உதிரி உதிரியாக இருக்குது. இந்த பிரியாணிக்கு சிக்கன் 65ஓடு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா யூஎன்மி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சேர்ந்தே சமைப்போம், சேர்ந்தே இருப்போம்.